வணக்கம் and welcome to my channel. This is Afrin. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடமிளகாயை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு ஒரு ரெசிபி வந்து ரெடி பண்ணுறது தான். பச்சை குடமிளகாயில் எப்படி துவையல் அரைக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ங்க. ரைஸ்க்கு கூட இதை தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். கேப்சிகமில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி, இ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப நல்லதுங்க. அதனால அதை டெய்லி ஃபுட்டில் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறோம், 2 பல்லு பூடு எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்க போகிறோம், கொட்டையை எடுத்துருங்க. 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு குடமிளகாயில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான இலை கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. நான் இந்த சைஸ் டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கேப்சிகம் துவையல் வந்து ரெடி பண்ணிடலாம். இது போக தாளிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன சிட்டிகை பெருங்காயப்பொடி, இதை மட்டும் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயப்பொடி வந்து வயிறு ஊதுறதை தடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். உளுந்து சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட புளி சேர்த்துக்க போகிறோம். புளி சேர்க்குறப்ப க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி விதை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு சளிக்கு ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கும் நல்லது. பிபி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது, கட்டுப்படுத்த உதவும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சுகர் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ண உதவும். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா கேப்சிகம் வதங்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த டைமில் வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடும். ஸோ அரைக்க தான் போகிறோம், கேப்சிகம் பெருசாக அறுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வதங்குறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா நமக்கு கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே வந்து கருகிடும். குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மல்லி இலையை சாப் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்படியே அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணிலாம் சேர்க்க வேணாம், நம்ம ஏன்னா துவையல் தான் அரைக்கிறோம். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையை நல்லா எண்ணெயில் லைட்டாக தாளிச்சிட்டு கடைசியாக இறக்குறப்ப பெருங்காய பொடியை அதோடு சேர்த்துட்டு இறக்கிடுங்க. இதையும் நம்ம துவையலோட மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதே துவையலை நீங்கள் வந்து மஞ்சள் குடமிளகாய் இல்லைனா சிகப்பு குடமிளகாயில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு ரெட் கேப்சிகம் சாப்பிட்றதும் ஒன்று தான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவல் பெனிஃபிட்ஸ், விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தவறாமல் இதை ஷேர் பண்ணிடுங்க. மற்ற பிளேலிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டிஎம் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye and take care.